அவர்களே, இன்றைக்கு சுயவியல் கோட்பாடு என்பதை பற்றிய மிகச் சுருக்கமாக தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவர்கள் என்பது எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். பலர் என்ன சொல்கிறாங்க, அவங்க யூனிக் என்று சொல்லிவிடுகிறார்கள். ரைட். அது எப்படி அவர்கள் தனித்தனியானவர்கள் என்பது உங்களுக்கு முழுமையாக அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை, when a child comes from the mother's womb, ஒரு குழந்தை கருவறையிலிருந்து வெளியே வரும்போதே அந்த குழந்தைக்கு the brain of the child and every cells of the child, ஹோல் அனாட்டமியில் இருக்கக்கூடிய, பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில், உதாரணமாக மூளையில் 10,000 கோடி நியூரான்கள் இருக்கின்றன. உடம்பு எல்லாமே 50 ட்ரில்லியன் செல்ஸ்கள், பல லட்சம் கோடி செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏக்கள் இருக்கின்றன. அந்த டிஎன்ஏக்கள் எப்படி அதில் பரிமணிக்கிறது என்பது இரண்டாவது பார்ப்போம். டிஎன்ஏக்களில் இருக்கக்கூடிய மரபணு திறன்களோடு தான் குழந்தைகள் பிறக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக பிளெயின் ஸ்லேட்டாக வருவதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான தியரிப்படி, அதாவது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படி, குறைந்தது 8 அல்லது 10 மரபணு திறன்களோடு தான் வருகின்றன, ஆற்றல்களோடு. அதைத்தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேர்ட் ஸ்மார்ட், பீப்புள் ஸ்மார்ட், பாடி ஸ்மார்ட், செல்ஃப் ஸ்மார்ட், மேத்ஸ் ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட், நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட் என்று கூறுகிறார். உதாரணமாக பிக்சர் ஸ்மார்ட் என்றால் ஓவியத்திறன் உள்ள குழந்தைகளாக, மியூசிக்கல் ஸ்மார்ட் என்றால் இசைத்திறன் உள்ள குழந்தைகளாக, வேர்ட் ஸ்மார்ட் என்றால் எழுத்து பேச்சு. இப்படி 8 ஸ்மார்ட்டுகளோடு, ஆற்றல்களோடு பிறக்கின்றன. அதைத்தான் நாம் மரபணு திறன்கள் என்று கூறுகிறோம். இதில் எங்கே ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக யூனிக் என்பது எங்கே வருகிறது என்றால், இந்த 8 ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தியரிப்படி ஒவ்வொரு ஆற்றலுக்குள்ளேயும் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அதனுடைய ஆற்றலுடைய சதவிகித கணக்கு மாறுபடும். அதை நீங்கள் ஆழமாக போங்க. ஒருத்தருக்கு வேணுமா மியூசிக்கல் ஸ்மார்ட் பவராக இருக்கும், ஆனால் அவருக்கு வேர்ட் ஸ்மார்ட் இருக்காது. உதாரணமாக இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய மியூசிக் மேதை, ஆனால் அவர் மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை அல்லவா, எழுத்தாளர் இல்லை அல்லவா. அவர் ஒரு பாடி ஸ்மார்ட் உள்ளவர் இல்லை. பாடி ஸ்மார்ட்னால் என்ன அர்த்தம்? ஸ்போர்ட்ஸ், இந்த உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை ஸ்மார்ட்டும் உள்ளவர்கள் கிடையாது. அதனால தான் அங்கே தான் டிஃபரன்ஸ் ஆகுது. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிற முடியும்னு ஒரு ரகசியம் சொல்கிறேன். டிஎன்ஏக்களுடைய ஸ்மார்ட்டுகளுடைய சதவிகிதங்களை இஇஜி மூலம் கண்டுபிடிக்க முடியும், பெட் ஸ்கேன் மூலம்தான் கண்டுபிடிக்க முடியும். எது துல்லியமாக. சரி, அப்படி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மேனுவலாக, நடைமுறையில் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக ஒருத்தர் நல்ல மியூசிக் பண்ணுறாருன்னு வச்சுங்க. இப்போ நிறையா பேர் மியூசிக்கே படிக்காதவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு அவங்களுடைய மரபணு திறனில் மியூசிக்கல் ஸ்மார்ட், அதாவது இசைத்திறன் உள்ளேயே இருந்திருக்கிறது. இதை நீங்கள் மிகப்பெரிய ஆய்வு, அது அங்கே தான் டிஃபரெண்ட் ஆகிறாங்க. இப்படி குழந்தைகள் when a child comes from the mother's womb, வந்த உடனே it starts its observation. அந்த குழந்தைகள் உள்வாங்க தொடங்கி விடுகிறது.
திட்டமிட்டல்ல, அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இட் ஸ்டார்ட்ஸ் இஸ் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். அந்த குழந்தைகளுக்கு எந்த எண்ணமும் அன்னைக்கு தோன்றி அப்சர்வ் பண்ணுவதல்ல. எப்படி அப்சர்வ் பண்ணுவது, அந்த உள்வாங்குதல் அவர்களுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி, அவர்களுடைய சூழலுக்கு தக்கபடி உள்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், பொறிகளின் மூலம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த உள்வாங்கக்கூடிய அந்த உணர்வுகள் அனைத்தும் ஆரம்பத்தில் எந்த விதமான திட்டமில்லாமல் மூளைக்குள் பதிந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் தான் அப்சர்வேஷனாக மாறும். எப்படின்னா திட்டம் போட்டு செய்கிற விஷயமாக மாறிவிடும். அது ரெண்டாவது வரை. இப்படி ஒரு குழந்தை குறைந்தது, அவர்கள் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படி 8 மரபணு திறன்களோடு. ஆனால் இன்றைக்கி ப்ரூஸ் லிப்டன் போன்றவர்கள், அதாவது எபிஜெனடிக்ஸுடைய பிதாமகன் போன்றவர்கள், தீபக் சோப்ரா போன்றவர்கள் என்ன கூறுகிறார்கள், பல ஆயிரக்கணக்கான மரபணு திறன்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு குழந்தையும் பல லட்சக்கணக்கான மரபணு திறன்களோடு தான் பிறக்கின்றன. அந்த மரபணு திறன்களில் ரிலேட்டட் மரபணு திறன்கள் இருக்கும், அதாவது சார்பு மரபணு திறன்கள் இருக்கும், அல்லது கிளை பிரான்ச் மரபணு திறன்கள். உதாரணமாக கர்நாடிக் மியூசிக்கு தெரிஞ்சவராக இருப்பார், அவரே இன்னும் ஜாஸ் மியூசிக்கும் போடக்கூடியவராக இருப்பார். அது பெரிய ஆய்வு, அதை பார்ப்போம். இப்படி குழந்தைகள் பிறந்து வந்தவுடனே அங்கே அமைக்கிறாங்க பாருங்கள், என்விரான்மெண்ட்ஸ் அமையுது பாருங்கள். அதுக்கு அக்கார்டிங் டு தேட் தேர் நியூரானிக்கல் நெட்வொர்க், மூளையில் இருக்கக்கூடிய மூளையினுடைய அந்த சுய சுழற்சி, அதாவது ஒவ்வொரு நியூரான்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய சுய சுழற்சி, உள்வாங்கக்கூடிய உணர்விலிருந்து ஒரு நியூரான் கண்ணிலிருந்து, காதிலிருந்து, மூக்கிலிருந்து, வாயிலிருந்து, தொடு உணர்வு செல்லக்கூடிய இந்த உணர்வுகளெல்லாம் உள்ளே சென்று அந்த நியூரானிக்கல் நெட்வொர்க் நடக்குது இல்லையா. அக்கார்டிங் டு தேட் எவ்ரி சைல்டு இஸ் சேஞ்சிங் ஆர் சேஞ்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான், இதுதான் சுயவியல் கோட்பாட்டினுடைய முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.